டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விக்ரம் சார் அடுத்து என்ன படம் நடிக்கிறாங்கன்னு திருநெல்வேலியிலிருந்து பாண்டியன் கேட்டிருக்காங்க. விக்ரம் அடுத்து சாந்தி டாக்கீஸ் தயாரிப்பில் தான் ஒரு திரைப்படத்தை நடிக்க இருக்கிறார். அந்த படத்தை இயக்க இருப்பவர் ஒரு புதுமுக இயக்குனர். அந்த படத்தை தொடர்ந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பிலே ஒரு திரைப்படத்தை நடிக்க இருக்கிறார். கெஸ் படத்தோட தோல்விக்கு அப்புறம் கவின் அவரோட சம்பளத்தை குறைப்பாங்களான்னு மதுரையிலேருந்து அமுதா கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவத்தை பொறுத்த வரைக்கும் எழுதாத விதி ஒன்று இருக்குது. அதை உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன், கேட்டுங்க. திரைப்படம் தோல்வியடைந்தால் கதாநாயகர் சம்பளத்தை குறைத்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. சில கதாநாயகர்கள் தோல்வி படங்களுக்கு பின்னால் தங்களுடைய சம்பளத்தை ஏற்றிய வரலாறு கூட இங்கே இருக்கிறது. துப்பறிவாளன் 2 கைவிடப்பட்டதான்னு முக்கூடல்லேருந்து கதிர் கேட்டிருக்காங்க. துப்பறிவாளன் படத்துடைய படப்பிடிப்பு நீண்ட நாட்களாக நடைபெறாததுனால இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். துப்பறிவாளன் 2 திரைப்படத்தை எப்படியும் வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணம் விஷாலுக்கு இருக்கிறது. அதனால் இப்போதைக்கு அந்த படம் கைவிடப்பட்டதாக சொல்ல முடியாது. எம்ஜிஆர் சார் அளவுக்கு சிவாஜி சார் நிறைய பேருக்கு உதவி செஞ்சும் ஏன் வெளியில தெரியவே இல்லைன்னு செல்வபுரம்லேருந்து முத்துபாலா கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு எப்போதுமே தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள தெரியாது. அதன் காரணமாக தான் அவர் செய்த உதவிகள் வெளியில் யாருக்கும் தெரியாமலே போயிடுச்சு. எம்ஜிஆர் சார் ஜானகி மேம காதலிச்சு திருமணம் செஞ்சாங்களான்னு சேரன் மகாதேவிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? எம்ஜிஆர் ஜானகியினுடைய அந்த காதல் இருக்க, அதை பற்றி தனியாக ஒரு வால்யூமே எழுதலாம். அந்த அளவுக்கு அந்த காதல் மிகவும் நீளமான ஒரு பயணம். விஜய் சார் அரசியலுக்கு தகுதியானவர்னு உங்களுக்கு தோணுதான்னு சடையபுரம்லேருந்து மைக்கேல் கேட்டிருக்காங்க. அரசியலை பொறுத்தவரையில இப்போ தான் விஜய் பால பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அதுக்குள்ளே இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி? கொஞ்சம் பொறுத்திருந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்ததுக்கு பின்னால் இதுக்கு பதில் சொல்கிறது தானே சரியாக இருக்கும். சித்ரா சார் நீங்கள் சிவாஜி ரசிகரா இல்லை எம்ஜிஆர் ரசிகரான்னு பெல்லூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலே நான் தீவிரமான சிவாஜி ரசிகன். அதை நம்முடைய நிகழ்ச்சிகளில் பல முறை நான் பதிவு செய்திருக்கிறேன். லெஜெண்ட் அண்ணாச்சி ஹீரோவா நடிக்கிற அடுத்த படம் எந்த நிலையில் இருக்குன்னு தன்யா மைசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. லெஜெண்ட் அண்ணாச்சியுடைய படத்துடைய படப்பிடிப்பு முழுமையாக முடிவடைந்து விட்டது. 2026ஆம் ஆண்டிலே அந்த படம் வெளியாக இருக்கிறது. ரொம்ப ஈகோ இருக்கிற ஹீரோ யாருன்னு மத்திஹாலியிலேருந்து பரமசிவா கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈகோ உள்ள ஹீரோக்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நடிகை ரோஹிணிக்கு நடிகர் சங்கம் அல்லது டூரிங் டாக்கீஸ் பொன்விழா நடத்துமான்னு ஹாசன்லேருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. பொன்விழா கொண்டாடுகின்ற கலைஞருடைய பட்டியலை எல்லாம் எடுத்து நடிகர் சங்கம் அவர்களுக்கு விழா எடுக்கலாம். நீங்கள் சொல்லியிருக்கிற ஒரு நல்ல யோசனை. இந்த நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கவனத்தில் கொண்டால் நல்லது. சித்ரா சார் நீங்கள் தினமும் எங்களுக்காக ஒரு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணலாமேன்னு சென்னையிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. லென்ஸ் நிகழ்ச்சியில் தினமும் ஒரு புத்தகம் அப்படின்ற பகுதியில் தினமும் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு பரிந்துரைத்து கொண்டு தானே இருந்தேன். நீங்கள் அதை பார்க்கலையா என்ன? வெங்கட் பிரபு சாரோட அடுத்த படம் என்னன்னு திருப்பதியிலேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுடைய அடுத்த படம் சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற படம் தான். அதுக்கிடையிலே வேறு எந்த படத்தை இயக்க வேண்டாம் அப்படின்ற முடிவில் தான் வெங்கட் பிரபு இருக்கிறார். வைரமுத் சாரோட தண்ணீர் தேசம் புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அது படமாக எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு டி நகர்லேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. திரைப்படமாக எடுப்பதற்கான எல்லா தகுதிகளையும் உடைய ஒரு கதை தான் வைரமுத்துடைய தண்ணீர் தேசம் கதை. ஆனால் அதை படமாக்குகின்ற முயற்சியிலே இதுவரையிலே யாரும் ஈடுபட்டதாக தெரியல. நடிகைகளான ஷக்கீலா, பாபிலோனா, புவனேஸ்வரி இவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு குன்றத்தூர்லேருந்து புருஷோத் கேட்டிருக்காங்க. கவர்ச்சி நடிகையான ஷக்கீலா இப்போ யூடியூப் சேனல்களுக்காக பேட்டி எடுத்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது தவிர குக்குத் கோமாளி நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். புவனேஸ்வரி திரையுலக விட்டு விலகினதோடு மட்டும் இல்லாமல் சாமியாராகவே ஆகிவிட்டேன் என்று சமீபத்திலே அறிவித்திருந்தார். பபிதாவும் அப்படி தான் சினிமா உலகத்தை விட்டு ஏறக்குறைய விலகி விட்டார்கள். விசு சாரோட படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணுவாங்களான்னு மாம்பாக்கம்லேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. விசுனுடைய படங்களை பொறுத்த வரைக்குமே அவர் இயக்கத்திலே வெளியான எல்லா படங்களுமே குடும்ப படங்கள். குடும்ப படங்களை மறுவெளியீடு செய்தால் மிகப்பெரிய அளவில் அதுக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் இங்கே உள்ள விநியோகர்களுக்கு இருக்குது. அதனால் விசுனுடைய படங்கள் மறுவெளியீடு காண்பது கொஞ்சம் கஷ்டம். சித்ரா சார் நீங்கள் கிரிக்கெட் விரும்பி பார்ப்பீங்களான்னு வேளச்சேரியிலேருந்து மலர் கேட்டிருக்காங்க. ஒன் டே கிரிக்கெட்டை மட்டும் அப்பப்போ ஆர்வத்தோடு நான் பார்ப்பது உண்டு. ஆனால் பொதுவாக கிரிக்கெட்டில் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இல்லை. எஸ்வி சேகர் சாருக்கும் ரஜினிகாந்த் சாருக்கும் என்னதான் பிரச்சனை? அவர் சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் அதிகமாக பேசியிருந்தாங்கன்னு தென்காசிலேருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. எஸ்வி சேகருக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை. தெலுங்கு படங்களுக்கு டப்பிங் வசனம் யார் எழுதுவாங்கன்னு தென்காசிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. தெலுங்கிலே முன்னணி நடிகர் நடித்து தமிழே மொழிமாற்றம் செய்யப்படுகின்ற பல படங்களுக்கு இப்போ வசனம் எழுதுகின்றவர் மதன் கார்கி. சில்க் மேமோட உறவினர்கள் யாராவது சினிமாவில் இருக்காங்களான்னு கோபால சமுத்திரம்லேருந்து சாம் சந்தோஷ் கேட்டிருக்காங்க. சிலுஸ்மிதாவுடைய உறவினர்கள் யாரும் இப்போ சினிமாவிலே இல்லை.
கலைஞர் கருணாநிதி சினிமாவில் பாடல்கள் எழுதியிருக்காங்களான்னு மணிகண்ட பிரபு மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி, தூக்குமேடை, ஒரே ரத்தம், வீரன் வேலுத்தம்பி, மக்கள் ஆணையிட்டால், மதுரை மீனாட்சி, கண்ணம்மா, மண்ணின் மைந்தன், பாசக்கிளிகள், பெண் சிங்கம் போன்ற பல படங்களில் கலைஞர் பாடல்கள் எழுதியிருக்கிறார். சித்ரா சார், நீங்கள் கால மாற்றத்துக்கு ஏற்ப மாறி வந்தவர், நீங்கள் ஏன் ஒரு குறும்படத்தை டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு கரிசூழ்ந்த மங்கலம்லேருந்து பிச்சம்மாள் கேட்டிருக்காங்க. ஒரு குறும்படத்தை இயக்கலாம் அப்படின்ற எண்ணம் கடந்த 2-3 மாத காலமாகவே எனக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மிக விரைவிலேயே ஒரு படத்தை இயக்குவேன்னு நினைக்கிறேன். விஜய் சார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து சாந்தி கேட்டிருக்காங்க. சட்டம் அனுமதித்தால் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாலேயும் விஜய் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சினிமா ஷூட்டிங் அப்போ மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு திருநெல்வேலியிலேருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. சினிமா படப்பிடிப்பை தொடங்கும் போது கேமராவுக்கு ஆரத்தி காட்டாமல் பல நிறுவனத்தில் படப்பிடிப்பை தொடங்குறதே இல்லை. அது உங்கள் பார்வையிலே மூட நம்பிக்கை அப்படின்னா சினிமாவிலே பல பேர் மூட நம்பிக்கையை பின்பற்றுகிறார்கள் என்பது உண்மைதான். நீங்கள் நவராத்திரி படத்தை தியேட்டரில் பார்க்க போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு நந்தம்பாக்கம்ல இருந்து பிரேமா கேட்டிருக்காங்க. நவராத்திரி படத்தில் 9 வேடத்தில் அமர்க்களப்படுத்தியிருந்தார் சிவாஜி. அந்த படத்தை பார்த்தபோது சிவாஜியுடைய அந்த அற்புதமான நவரச நடிப்பை தான் மெய்மறந்து நான் பார்த்து கொண்டிருந்தேனே தவிர வேறு ஒன்றுமே நினைவுக்கு வரவில்லை என்பதுதான் உண்மை. சினிமாக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறது கஷ்டமான பெங்களூர்லேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. எல்லா சினிமாக்காரர்களுக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைப்பது கஷ்டமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு. சண்டை கலைஞர்களை பொறுத்தவரையிலே நீங்கள் ஆபத்து எதிர்நோக்கி தான் பயணமே செய்கிறீங்க. அப்படி இருக்க உங்களுக்கு நாங்கள் எப்படி இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அடுத்து இன்று ஒரு தகவல். ஜெமினேசன் சரோஜதேவி ஜோடியாக நடித்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர் படத்தை இயக்கியவர் பிரகாஷ் ராவ். ஆனால் அந்த படம் தொடங்கப்பட்ட போது அவர் அந்த படத்தினுடைய இயக்குனராக இல்லை, அந்த படத்தை இயக்குவதாக இருந்தவர் ஏ பீம்சிங். ஒரு 10,000 ரூபாய் சம்பள வித்தியாசத்தில் தான் அந்த வாய்ப்பை ஏ பீம்சிங் இழந்தார். இயக்குனர் ஏ பீம்சிங் கிட்ட எல்லோரும் இந்நாட்டு மன்னர் கதையை சொன்னாங்க. அவருக்கு அந்த கதை பிடித்திருந்து அந்த படத்தை இயக்குவதற்கு அவரும் ஒப்புக்கொண்டார். அப்போதே அந்த படத்தை இயக்குவதற்கு அவருக்கு சம்பளம் 20,000 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதற்கிடையிலே அந்த படத்துடைய கதை விவாதம் நடந்தது. கதை விவாதம் முடிகின்ற கட்டத்தில் அந்த படத்துடைய தயாரிப்பாளரான சோமசுந்தரம் கதை வசனகர்த்தாவுடைய உதவியாளரான மா லட்சுமணன்கிட்ட ஒரு 5,000 ரூபா கொடுத்து அவர்கிட்ட இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து விடுங்கள் என்று சொன்னார். அந்த ஒப்பந்தத்தை படித்து பார்த்த ஏ பீம்சிங், இந்த முன்பணம் 5,000 ரூபா நான் வாங்கிக்கிறேன், ஆனால் இப்போ என்னுடைய சம்பளம் 30,000 ரூபா. போன வாரம் தான் ஏபிஎம் நிறுவனத்திலே 30,000 ரூபாய்க்கு ஒரு படத்தை இயக்க நான் ஒப்புக்கொண்டேன். அந்த சம்பளத்தை உங்கள் முதலாளிகிட்ட கொடுக்க சொல்லுங்கள் என்று மகாலட்சுமணன் சொன்னார். நிச்சயமாக சோமசுந்தரம் அந்த அளவு சம்பளம் கொடுக்க மாட்டார் என்பதை தெளிவாக பீம்சிங்கிற்கு எடுத்து சொன்னார் மகாலட்சுமணன். இன்றைக்கி அதை பற்றி பேசாதீங்க, நாளைக்கு பேசுங்க, நாளைக்கு பேசினீங்கன்னா உங்கள் முதலாளி ஒப்புக்கொள்வார் என்று சொல்லிவிட்டு அந்த முன்பணத்தை வாங்காமலே சென்று விட்டார் ஏ பீம்சிங். இந்த தகவலை மகாலட்சுமணன் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அதிபரான சோமசுந்தரத்திட்ட சொன்னார். இன்றைக்கி ஏவிஎம்மில் 30,000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளை 30,000 ரூபா கொடுக்க சொல்கிறாரு. நம்ம படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு தயாரிப்பு நிறுவனத்தில் அவருக்கு 50,000 ரூபா கொடுத்தா நம்ம நிலைமை என்ன இருக்குது? அப்போ நம்மகிட்ட 50,000 ரூபாய் கேட்பாரா? ஒரு முறை நம்ம சம்பளத்தை பேசி முடிவெடுத்த உடனே எப்போ அவர் மாறுறாரோ அவர் இந்த படத்தை இயக்க வேண்டாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதுல யார் பெரிய டைரக்டர்னு சொல்லுங்கள், அவருக்கு எவ்வளோ சம்பளம் ஒன்றா கொடுப்போம், அவர் தான் இந்த படத்தின் இயக்குனர் என்று சொல்லிவிட்டார் சோமசுந்தரம். அதுக்கு பின்னால் தான் அந்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு பிரகாஷ் ராவை சென்றடைந்தது. அந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு துணிச்சலோடு முடிவெடுக்கின்ற நிலையிலே இருந்தார்கள் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஆடுகளம் படப்பிடிப்பு தளத்தில் மற்ற நடிகர்கள் உங்களோட எப்படி பழகினாங்க? எல்லாரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் இந்த தனுஷ் எல்லாருமே வந்து என்னோட வந்து நட்பாத்தம் எல்லாரும் பழகினாங்க. ஆடுகளம் படத்தை பார்த்தபோது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? வெற்றிமாறன் நான் நல்லா டிரெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். இப்போ எல்லா பாத்திரங்களும் நல்லா வந்திருக்கு. இந்த ஆடுகளம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஆடுகளத்தில் உங்களுக்காக குரல் கொடுத்தவர் ராதாரவி. டப்பிங் பேச முந்தி இப்போ என்ன கூப்பிட்டு ஜெயபாலன் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.